இப்போ நாங்க வந்து 7ஆம் வகுப்பு மாணவர்கள். நாங்க வந்து இந்த விவாத மேடையில கிராம வாழ்க்கை சிறந்ததா இல்ல நகர வாழ்க்கை சிறந்ததான்னு போட்டு நாங்க ஜெயிக்க போறோம். எங்க ஊர்ல இயற்கையான சூழலே அமைதியான இடத்துல அமைந்துள்ளது. நாங்க எல்லாம் மரத்தடி நிலையில கிராம மக்கள், எங்க அக்கா, என் தங்கச்சி எல்லாத்தோட கூடி எல்லாரும் ஒண்ணுமண்ணா இருப்போம். ஆனா இவங்கெல்லாம் இருப்பாங்களா? அப்படிலாம் உட்காந்து மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்றதுனால மரத்துல இருக்கிற பூச்சி புழு ஏதாவது உங்க மேல விழுந்துச்சுன்னா உங்களுக்கு தானே உடம்பு சரியில்லாம போகும். எங்களுக்குலாம் அப்படி உடம்புலாம் ஒன்றும் சரியாகாது. நாங்கள் எல்லாரும் இயற்கையான இதுதான் சாப்பிட்றோம். நீங்கள் உங்களுக்கு தான் பீஸா பர்கர் தான் சாப்பிட்டு உங்கள் உடம்பு நீங்கள் தான் கெட்டுக்கிறீங்க. கிராமத்துல பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பு 10வது இல்லை 8வது வரைக்கும் தான் படிக்க சொல்றாங்க. அதே நகரத்துல வெளியூருக்குலாம் சென்று படிக்க சொல்றாங்க. அது முதல்ல அப்படி இருந்துச்சு, இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை. இப்போ எங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து அவங்களா இலவச கல்வி கட்டாய கல்விட்டு ஒரு திட்டத்தையே ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் நாங்களே இப்போ எங்க குடும்பத்துல எங்க வீட்டுல எங்க உறவினர்கள் யாருமே எங்களை எதுவுமே சொல்லல. நீங்க படிச்சுட்டு வாங்கப்பா, நாம நிம்மதியா இருக்கோம்னு சொல்லி நல்லா பத்திரமா தான் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு உடம்பே சரியில்லாம போச்சாலும் நீங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் போக வேண்டியது இருக்கு. நாங்களும் உடனே பைக் எடுத்துட்டு விருதுன்னு கிளம்பிடுவோம். நீங்க அது மாதிரி கிளம்ப முடியுமா? உங்கள்கிட்ட பைக் இருக்கா? பைக் இல்லைனாலும் எங்களுக்கு தடி வண்டி இருக்கு, மாட்டு வண்டி இருக்கு. சரி அதை விடுங்க, அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தானே சொல்றீங்க. இப்போ எங்களுக்கு நகராட்சியில இருந்து எங்களுக்கு ஒரு புது ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்காங்க. எங்கனால போக முடியலனாலும் இப்போ எங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரசவ வலி வந்துச்சு. அவங்களா வந்து அவங்களே பிரசவம் பார்த்துட்டு போயிட்டாங்களே. அவங்க போயிட்டாங்கன்னா திருப்பி டாக்டருக்கு லீவ் போட்டாங்க, உங்களுக்கு என்ன ஆகும்? அப்படி லீவ் போட்டாலும் எங்களுக்கு ஊருக்குள்ளே நர்ஸ் வச்சிருக்கோம். பல்லாங்குழி அதெல்லாம் விளையாடுவோம். நீங்க எல்லாம் அப்படியே வீடியோ கேம் செல்லுல விளையாடுறீங்க, கண்ணு கெட்டு போயிடாதா? உங்களுக்கெல்லாம் கண்ணெல்லாம் கெட்டு போவாங்க. நாங்கள் செல்லுல சபை ஃப்ரீ ஃபயர் பப்ஜிலாம் விளாடுவோம். நீங்களாம் அவங்களுக்கு செல்ல இல்லையா? இந்த என்ன வேண்டாம், மூளைக்கு வேலை கிடைக்குது, காலை தூக்கி போட்டு விளையாண்டா இது கண்ணுக்கு எக்ஸசைஸ் கிடைக்குது. நீங்க எல்லாம் அப்படியே எனக்கு செலுத்தா உனக்கு செலுத்தா அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் விளையாடுறீங்க. எக்ஸசைஸ் பண்றதுக்கு ஜிம்முன்னு ஒன்று இருக்கு. நாங்க ஆர்ம்ஸ், 6 பேக்ஸ், கட்ஸ் நிறைய வச்சிருக்கோம். நிறைய ஃபைட்டு, வெளியூருக்கெல்லாம் போய் ஃபைட் பண்ணுவோம். அதுல எவ்வளவு காசு கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான் டிவில தான் வரும். உங்க டிவி வாங்க காசு இருக்கா? நாங்கெல்லாம் தொடக்கத்துக்கே எங்களுக்குலாம் 6 பேக்ஸே வந்துச்சு, அது தெரியுமா? நாங்களாம் அம்மை கல்ல போட்டு ஆட்டுல எங்க உடம்பே கடுமைப்பட்டுருச்சு. அதுக்கு மேல நாங்க மாமாட்டும் போது எங்க கையை பார்த்துருக்கீங்களா? பாரு எவ்வளோ காய் காய்ச்சி கிடக்கு. ஆமா, அதே கார்ல உட்காந்து போனோம்னா ஒரு பில்டிங்ல வந்து பாத்திர கடை, ட்ரெஸ் கடை, ஃபுட்டு கடை எல்லாரும் இருக்கும். அதே உங்க ஊர்ல இருக்கா? எங்க ஊர்ல எதுக்கு? எங்க ஊர்ல டெய்லரே வந்துட்டாங்க. எதுக்கு பாத்திர கடை இவங்க செய்யவே ஆரம்பிச்சுட்டாங்க. பாத்திர தங்க வேணும்னா ஆசாரி இருக்காங்க, அவங்க செஞ்சு தராங்க. மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியர் காலேஜ்லாம் படிக்கணும்னா நீங்க நகரத்துக்கு தானே வந்தாகணும். 1வது முடிய 10வது 12வது முடிய படிக்கணும்னா அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு நீங்க நகரத்துக்கு தானே வந்தாகணும். இப்போ எங்க ஊர்லனா ஏரி, குளம், கொட்டை, ஆறு இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்க ஊர்ல நாங்கெல்லாம் விளையாடணும்னா அந்த குளிச்சு விளையாடுவோம். உங்க ஊர்ல அப்படி பண்ணுவீங்களா? ஊர்ல எல்லாம் ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அதுலலாம் நாங்க போனோம்னா உள்ள போய் குதிச்சோம்னா ஜாலியா விளையாண்டுட்டு ஜாலியா வந்துருவோம். அதே போல நீங்க தேட்டருக்கு போனீங்கன்னா உட்காந்து ஏசி ரூம்ல படம் பார்ப்பீங்க. அதுக்கு லொக்குன்னு இருக்கிட்டு இருப்பீங்க. நாங்கெல்லாம் காலையில இப்படி உட்காந்துட்டே படம் பார்ப்போம், தட்டிட்டு பாட்டுட்டே படம் பார்ப்போம். நீங்க அது மாதிரி பண்ணுவீங்களா? நீங்க ஸ்கூலுக்கு போனா ரெட்டை சலை போட்டு ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு போனோம். நாங்க எந்த ட்ரெஸ் வேணா போட்டுக்கலாம், ஃப்ரீயா இருக்கு போலாம். எங்களுக்கு என்னென்ன வேணுமோ நாங்க அதெல்லாம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் அடக்கொடக்கமா இருக்கிற பிள்ளைங்க பண்றதா? நாங்க பெரிய ட்ரெஸ், பெரிய இடத்துக்கு போவோம். பெரிய பார்ட்டி வச்சோம்னா பெரிய ஆளுங்களாம் எங்க வீட்டுக்கு வருவாங்க. நாங்க பெருசா எல்லாரும் செஞ்சு கொடுப்போம். டெய்லி எங்களுக்கு காசு வரும். உங்களுக்கு வருமா? நீங்களும் அப்படி வைக்கிறீங்க. நாங்க காதணி விழா, இந்த திருமண விழா, வசந்த விழான்னு வைக்கிறோம். வர சொந்த பந்த எல்லாத்துக்கும் கரிசோறு அப்படி எவ்வளோ அரிசுவா சொன்னம் போட்டு அவங்களுக்கு மனசு நிறைஞ்சு அவங்க நல்லா வாழ்க்கை வச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு அனுப்புறோம். நீங்க அப்படியா? நீங்களே ரொம்ப ஹோட்டல் அமையான பேர் கேள்விப்பட்டு அந்த ஹோட்டல்ல 4 சவர் இருக்கான். அதுக்குள்ள நீங்க என்னமோ உட்காந்து பார்ட்டி பண்ணுவீங்க. இந்த பார்ட்டியில போகிறதெல்லாம் அரப்பறாங்க சொல்லிட்டு வருவாங்க உட்காந்து இப்படி ஆடுறாருமே கேள்விப்பட்டேன். அதெல்லாம் நல்ல ஒழுக்கமா அடக்கு முன்னால ஊருனால அந்த நகரமே
வச்சு வரோம், பெரிய பெரிய விருந்தாளிலாம் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் கேட்கறது சமைச்சிட்டு இருந்தா அவங்க வந்து சமைச்சிடுவோம். அப்படி பண்ணிட்டு நீங்க இப்படி உட்காந்துருக்க தெருவுல போற நிலைமையில உட்காந்துருக்க போது நல்லா அழகா ஒரு மண்டபத்தை பிடிச்சி சமையல்காரங்களை பிடிச்சி இல்லைன்னா சொந்த பந்தத்தை கூட பிடிச்சி நல்லா பரிசோட ஆக்கி நல்லா உட்காந்து வரோம் எல்லாத்துக்கும் வாழையில சாப்பாடை போட்டு அவங்க மனசை நிறைய வச்சுட்டு போ. அதே உனக்கு நல்லது அவங்களுக்கும் நல்லது. உங்க ஊர்ல தான் அடப்படக்கமா துணி பண்ணணும், 10வது மேல படிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சட்டம். எங்க ஊர்லலாம் அப்படி எல்லாம் இல்லை. அப்படின்றீங்க அடப்படக்கமா இருந்தாலே நம்ம கல்விக்கு மேல அடப்படக்கவே முக்கியம். முதல்ல அம்மா அப்பா பேரை காப்பாத்துங்க, அப்புறம் வந்து இதெல்லாம் பேசுங்க. உங்களை மாதிரி அடப்படக்கம் இல்லாம நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம். நாங்க ஸ்கூலுக்கு தாவணி அணிஞ்சிட்டு போறோம் தெரியுமா, பாவாடை போட்டு போறோம். உங்களை மாதிரி இருக்கட்டும் இது ஒரு டவுசர் ஒண்ணு போட்டுட்டு நாங்க போறோம். இல்லைன்னா இப்படி இருக்கும் பேர் கூட கொண்டு போற மாட்டேங்காம நான் கேள்விப்பட்டேன். நாங்களாம் அப்படியா? நாங்களாம் ரெட்டை சடை போட்டு அது நல்லா எண்ணெயை தடவி மடிச்சு கட்டி தாவணி போட்டு பேகை போட்டு அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு போனோம். அதே நல்ல பிள்ளைக்கு அழகு. உங்களை மாதிரி பேக் எல்லாம் சொன்னோம்னா முதுகு வளைஞ்சு இப்படியே கூட்டிக்கிட்டே நடக்க வேண்டியது. அது வந்து அது நாங்க அப்படிலாம் பண்றது இல்லையே. எதுக்கு நாங்க கிளவியா கூணிக்கிட்டே கம்பு முடிச்சு போக, அதெல்லாம் எனக்கு ஒரு எக்ஸசைஸ். இப்போ நானும் இப்போ பேக் போட்டு கப்படி நான் என்ன குடிச்சுட்டா போறேன், இப்படி கம்பியில மாதிரி நடக்கிறேன். இதே கிராமத்துக்கு கொண்டு அழகு. நீங்க அப்படி வெளியே போனாலும் ட்ரெயின்ல தான் போகணும். ட்ரெயின் நகரத்துல தானே இருக்கு, கிராமத்துல ட்ரெயின் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. ட்ரெயின்னா அது சொந்த பந்தம் கூட எல்லாரும் சேர்ந்து நல்ல ஸ்நாக்ஸ் தின்னுக்கிட்டு அழகா எல்லாரும் நல்லா சிரிச்சு பேசிக்கிட்டு நல்லா படுத்துக்கிட்டே நாங்க போறோம் ட்ரெயின்ல. நீங்க அப்படி போறீங்களா? நீங்க எதுக்கட்டாலும் பைக் அதுக்கு இப்போ ஒன்றும் வந்திருக்கோம் ஹீரோ பைக்கா என்னமோ புல்லட் வந்திருக்கா என்னென்னமோ கேள்விப்பட்டேன். ஆனா போய் தாங்க தினமும் நியூஸை பார்க்கல. போய் எத்தனை பேர் நல்லா போற நிலைப்பு செத்து போறாங்க, அது கூட தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கலையே. நீங்க என்ன புள்ள? நாங்களாம் வேன் பிடிச்சி போவோம், வேன்ல போய் நல்லா பாட்டை போட்டு நாங்களாம் ஆடி போவோம். நீங்க போவீங்களா? எங்க ஊர்ல எல்லாம் மழை இருக்கு, மரம் இந்த மாதிரிலாம் இருக்கு. உங்க ஊர்ல அப்படியா இருக்கு? பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி என்னென்னலாம் வந்துருக்கு. நாங்க மாடி தோட்டம் வீட்டு அழகா இருக்கிறாங்க. நீங்க அழகா இருக்க முடியுமா? மாடி தோட்டம் வைக்க முடியுமா? அப்படி வச்சுட்டே நீ இப்படி உட்காந்து வீட்டு மேலே செடி வீடு இடிச்சு போக அங்கிட்டு. நாங்களாம் வீட்டு பக்கத்துலயே தோட்டத்தை வச்சிருக்கோம், ஆறு வச்சிருக்கோம், தென்னை மரம் வச்சிருக்கோம். எதுக்கு கோழி பண்ணல எல்லா பண்ணம் வச்சிருக்கோம். நீங்க அது வச்சிருக்கீங்க. அதுக்கு முதல்ல நீங்க அப்பப்ப சொல்றீங்களே பீஸா பர்கர் நாங்க ஆர்டர் போட்டோம். என்னமோ அமேசான் ஆர்டர் போட்டோன்னே அந்த பீஸா வந்து சொல்றீங்க, பர்கர் வந்து சொல்றீங்க. இன்னும் நம்ம கேள்விப்பட்டேனே கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி கொக்கோ கோலாவும் என்னமோ வந்துருச்சு சொன்னாங்க. அது தின்னதான் நீங்க இப்படி பெருத்து போனோம் பெருசப்படி மாதிரி உட்காந்துருக்கீங்க. நாங்க அப்படி பார்க்கலையா? நாங்க கம்மங்கூழ் வேணுமா இல்ல பழைய கஞ்சி வேணுமா இல்ல களி வேணுமா கேழ்வரகு புட்டு வேணுமா அப்படி உட்காந்து திங்கிற பக்கமே வேக சொல்லலாம். அது தெரியாம